வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேன் பலா. ஃபஸ்ட்டு தேன் பலாவில் வந்து அந்த தேன் பலாவை அடையாளம் காணுது வந்து லீஃப், அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இலை வந்து இப்படி தான் இருக்கும். இந்த நான் கொஞ்சம் அந்த வளைவுகள் இருக்கும், அப்படி ரொம்ப மட்டியாக இருக்கும். ஆல் சீசன் இலையும் கொஞ்சம் இதமாக தான் இருக்கும். ஆனால் ஆல் சீசனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இதுதான். கொஞ்சம் விரைப்பாக வந்து இந்த நுனிப்பகுதி இப்படி மடங்கி இருக்கும். இதுதான் இந்த நம்ம தேன் பலா. இது ஃபுல்லாக தேன் பலா. இது இப்போ நீங்கள் பார்க்குற பலா மரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து 5 years பிளான்ட் தான். 5 வருஷம் மரம். தரையில் வைக்கும்போது அந்த மரம் இப்படி வளரும். எல்லா மரமுமே தரையில் இருந்தால் அது எப்படி வளரும். ஆனால் இது தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். தரையில் வளர்த்தா இப்படி தான் வளரும். இதுதான் பலாமரங்களோட ஒரு நேச்சர். ஆக்சுவலாக பலாமரங்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரி மூட்டு பகுதிகளில் தான் காய்க்கும். அது தேன்பலாவும் அதே மாதிரி தான். எல்லாமே சிலவங்க கேட்பாங்க, தேன்பலா வந்து எப்படி, இது தேன்பலா, இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுடுங்க. இது விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு பலாமரம் இந்த தேன்பலான்னுது. ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் பண்ண நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இந்த பலாவில் எது வைக்கலான்னு. இப்போ நீங்கள் வந்து இந்த மரத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த தேன் பலாவில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு தெரியும். இது வந்து 5 வருஷத்து பிளான்ட்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எண்ணிட மாட்டீங்க, அந்தளவு காய் இருக்குது. இதெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் பிளான்ட் கிடையாது. ஆக்சுவலாக ரியலாக வந்து இது வந்து 5 வருஷத்து பிளான்ட்டு தான். ஏன்னா இந்த மண் அப்படி செழிப்பான மண். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம். இதுலேயே இந்த ஒரு சைடு இவ்வளோ காய் இருக்குதுன்னா, அடுத்த சைடு அதில் காய் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, அதில் இந்த பாம் ஒரு தொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெரிய பாம் ஒரு குரூப்பாட்டு ஒரு கூட்டம் நின்றுச்சு. அதை வந்து 2 நாளைக்கு முன்னே தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ வந்து அந்த இதை ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணியிருந்தோன்னா இந்த மரம் ஃபுல்லாகவே காயாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடங்களில் தான் கொஞ்சம் சன்லைட் படும். சன்லைட் பட்டால் தான் இந்த மாதிரி காயும் காய்க்கும். அது நிறைய பேர்த்துக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், சன்லைட் படு இடங்களில் பொதுவாக வைங்கன்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல நிழல் உள்ள இடம் தான். இருந்தாலும் ஓரளவு சன்லைட் பட்டாலே அந்த பலாமரங்கள் இந்த மாதிரி காய்க்கும். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நல்ல குவாலிட்டியான மரங்களை. எப்போவுமே நர்சரியில் போய் நீங்கள் வந்து பலான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று தூக்கி தருவாங்க. ஆனால் தேன்பலான்னா தேன்பலாவை உங்களுக்கு கிடைக்கணும். அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கிடுங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், எதுலேயும் ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கிடுங்க. லீஃப், அந்த லீஃபை நான் தான் ஃபஸ்ட்டே காட்டினேன். ஒவ்வொன்றுக்கும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நிறைய இதுகள் இருக்குது. அதை நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே எந்த இடத்துலனாலும் நீங்கள் வாங்கலாம். அதை ஃபஸ்ட்டு வந்து உறுதியாக, அதுக்கு வந்து நம்பிக்கை தேவை. நம்பிக்கையாக நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வாங்குறீங்கன்னா வாங்கலாம். ஆனால் அதை நீங்கள் உறுதித்தன்மைப்படுத்துறதுக்கு தான் அந்த இலைகளை பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கிடுங்கிறத நான் எல்லா வீடியோவிலையுமே மேக்ஸிமம் ஒவ்வொரு மரத்துக்குள்ளே அந்த இலைகளை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து விவசாயத்துக்கு நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு 50 மரம் இருந்துன்னா எவ்வளோ காய் கிடைக்கணுதையும் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி உங்கள் இதுக்கு வந்து உரங்கள்லாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது. ரொம்ப உரம் ஒன்றும் வைக்கலை. ஆக்சுவலாக நல்ல செழிப்பான பகுதி, அவ்வளோதான். அந்த ஒன்று தான் இயற்கையான உரங்கள் தான், மற்றபடி எந்த உரமும் வைக்கலை. இந்த மரத்தை நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது இதுக்கு வந்து நீங்கள் உரங்கள் விடும்போது பழம் இன்னும் பெருசாக வரும். இது வந்து பிஞ்சுகள் தான், அவ்வளவும் பிஞ்சு காய்கள் தான். அதாவது ரொம்ப உரம்னா வந்து இதுக்கெல்லாம் சாண உரங்கள் தான். பொதுவாக எங்கள் ஏரியாவை பொறுத்தளவு நாங்கள் சாண உரங்கள் தான் வைப்போம். சாண உரம், புண்ணாக்கு, அதாவது புண்ணாக்குன்னா கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு ரொம்ப பயன்படுத்தணும்னா எள்ளு புண்ணாக்கு, இந்த மாதிரி இதுகளை வச்சுக்கிட்டால் போதும். இந்தளவு காய்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது கேரண்டியான ஒரு பலாமரம். எது இந்த தேன் பலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. இந்த மரம் கண்டுகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தரோம். தேங்க்யூ.